ஸோ நேத்து நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டோம். அமேசான்னா என்ன? அவங்க வந்துட்டு எப்படி வந்து அவங்க பிசினஸ் மாடல் இருக்கு? ஏன் எல்லா கஸ்டமர்ஸும் வந்து AWS கிளவுட் யூஸ் பண்றாங்க? அப்படின்றத வந்து நேத்து நம்ம ஃபுல் ஃபுல் பிரீஃப் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து சில இன்னொரு பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிறலாம். ஸோ வந்துட்டு தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இஸ் அவைலபிள். ஓகேவா? ஒண்ணு வந்து பப்ளிக், பிரைவேட் அண்ட் ஹைபிரிட். ஸோ பப்ளிக் கிளவுட் வந்துட்டு இப்போ இந்த சின்ன டயகிராம்லயே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கிளவுட்ல வந்து இஃப் யூ ஆர் கீப்பிங் ஆல் த டேட்டாஸ் இன் அ டிஃபரண்ட் டேட்டா சென்டர். ஓகேவா? இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா, அவங்க டேட்டா சென்டர்ல வந்து அவங்க மெஷின்ஸ் தராங்க. நம்ம ரென்டல் பேசிஸ்ல இன்டர்நெட் மூலியமா வாங்கிக்கிறோம். அதே மாரி அமேசானோட காம்படிட்டர்ஸ் யாருன்னா, அஸ்யூர் இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். அப்புறம் GCP இருக்காங்க. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். கூகுளோட ப்ராடக்ட். நீங்க எல்லாமே வந்து அவங்க டேட்டா சென்டர்ல தான் நம்பி இருக்கீங்க அப்டின்னா, அது வந்து கம்ப்ளீட்டா பப்ளிக் கிளவுட். ஓகேவா? நீங்க வந்து பிரைவேட் கிளவுடுன்ட்டு இது பண்ணலாம். உங்களோட ஆர்கனைசேஷனே நீங்க வந்து கிளவுட பில்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து சில சர்வீசஸ்லாம் இருக்கு. இந்த மாரி ஓப்பன் ஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்களே வந்து பிரைவேட் கிளவுட பில்ட் பண்ணலாம். ஆனா, நெறைய மெஷின்ஸ் தேவைப்படும். ஓகே. இதுலயும் திருப்பி அதே ஒர்க் தான். நீங்க டேட்டா சென்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க ரெண்ட் குடுக்கணும். அதுக்கு தனி இன்ஜினியர்ஸ் நீங்க போடணும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு இத யாரும் கொஞ்சம் பிரிஃபர் பண்றவங்க கம்மி தான். நான் சொன்னேன்ல இந்த மாரி கிளவுட் மாரியே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஆனா, நாங்க வெளிய குடுக்கல டேட்டாவ. எங்க பில்டிங்லயே வச்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க உங்களோட பிரைவேட் கிளவுட்ஸ பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ AWS கூட ஓப்பன் ஸ்டாக் கூட ஒரு ஐடியான்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா வந்து இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால அ அந்த அளவுக்கு என்ன சொல்றது? ஆம் இன்ஜினியர்ஸ் வந்துட்டு பெருசா ஃபண்டிங் கிடைக்காது. ஓகேவா? இப்போ அமேசான் கிளவுடுக்கு ஒர்க் பண்ற மாரிலாம் அதுக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லா எனி ஓப்பன் சோர்ஸ் அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு சேவை மாரி பண்றது. இப்ப எப்படி லினக்ஸ் ஸ்டார்வால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு மியூட்டுங்க ப்ளீஸ். ஐ அம் கெட்டிங் சம் பேக்கிரவுண்ட் நாய்ஸ். சாரி. ஓகே. நான் மியூட் பண்ணிடுறேன். யாஹ்! ஸோ லினக்ஸ் ஸ்டார்வால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ்ன்னு குடுத்துட்டாரு. அவர் மட்டும் வந்து அதுக்கு வந்து பேட்டன்ட் போட்டு லைசென்ஸ்லாம் வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் தான் வேர்ல்ட் நம்பர் 1 பணக்காரர் இருப்பாரு. அதே மாரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க இதுல தராங்க. அ வேற யாராவது இதுக்கு சப்போர்ட் பண்ற மாரியோ, இல்ல வேற ஏதாவது அடிஷனல் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்களே தவிர்த்து, ஆக்சுவல் ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் கிடையாது. ஓகே. ஸோ இது பிரைவேட் கிளவுட். இஃப் யூ ஆர் மெயின்டெய்னிங் எவ்ரிதிங் இன் யூர் பில்டிங் ஆர் இன் யூர் பிரெமைஸ், இட்ஸ் பிரைவேட் கிளவுட். ஹைபிரிட் கிளவுட்னா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் கிளவுட். அப்டின்னா, சரி நான் வந்து கிரிட்டிக்கல் எல்லாமே நான் பிரைவேட்ல வைக்கிறேன். நான் வந்து நான் கிரிட்டிக்கல் எல்லாமே வந்துட்டு அமேசான்ல வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னோட ஹாஸ்பிட்டல்ல வந்து நெறைய செலிபிரிட்டீஸ் வராங்க. அவங்களுக்கு என்ன அ உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் வந்து நாங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா சேவ் பண்ணணும். இல்லன்னா எங்களோட ஹாஸ்பிட்டலயே அவங்க ஷூ பண்ருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட கிரிட்டிக்கல் டேட்டாஸ வந்து என்னோட பில்டிங்லயும், அப்புறம் நான் கிரிட்டிக்கல் சும்மா அப்ளிகேஷனு இப்ப நான் வந்து இந்த அப்போலோ பார்மசி ஆப் இருக்குல்ல. அந்த மாரி மெட்பிளஸ் ஆப்பு இதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் தான். ட்ரக் இன்ஃபர்மேஷன்ஸ குடுக்குறது தான். இல்ல நீங்க வந்து ஆன்லைன்ல மெடிசின்ஸ் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நான் கிரிட்டிக்கல் தான். ஸோ இந்த மாரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ நீங்க கிளவுட்ல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைஸ் வெர்சா பப்ளிக்லயும், பிரைவேட்லயும் வந்துட்டு வைக்கிறதுக்கு பேர் தான் ஹைபிரிட் கிளவுட். ஓகேவா? ஸோ கிளவுட் போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் தெரியணும். ஸோ திருப்பி சொல்றேன் பப்ளிக்னா எல்லாமே நீங்க வேற ஒருத்தன டேட்டா சென்டர் நம்பி இருந்தீங்கன்னா அது பப்ளிக்கு. உங்க டேட்டா சென்டர நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா பிரைவேட்டு. 2மே காம்பினேஷன்ல இருந்ததுன்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட். அது ஹைபிரிட் கிளவுட். ஓகேவா? சும்மா நோட் பண்ணுங்க. அது மாரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பர்ஸ் நேத்து சொன்ன மாரி நம்பர்ஸ் போட்டுக்கோங்க. அருண். இப்போ பிரைவேட் கிளவுடுக்கும் நம்ம லோக்கலா வச்சிருக்கிற டேட்டா சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஆல்ரெடி லோக்கல்ல நம்ம சர்வர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்களா? அதுவும் பிரைவேட் கிளவுடு ஒண்ணா வேற வேறயா? இல்ல. கிளவுட் டெக்னாலஜி வந்து இந்த மாரி ஃபாஸ்ட்டா இருக்கிறது. நீங்க லோக்கல்ல வந்து பிசிக்கல் என்வைரன்மென்ட்லாம் கிளவுட்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுல அது பழைய டெக்னாலஜி. கிளவுட் மாரி தான் அதுக்கு தான் ஓப்பன் ஸ்டாக்ன்னு சொன்னேன். கிளவுட் மாரியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ்ல பில்ட் பண்ணி குடுத்துரும். ஆட்டோ ஸ்கேலிங் அந்த மாரி ஓ! ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இந்த மாரி ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா, அது பிரைவேட் கிளவுட்ன்னு சொல்லலாம். இல்லன்னா பிரைவேட் என்வைரன்மென்ட் அவ்வளோதான். இதெல்லாம் இல்ல சுதர்ஷன் என்கிட்ட வந்து சர்வர் தான் இருக்கு அப்டின்னா, அதுக்கு பேர் பிரைவேட் என்வைரன்மென்ட். கிளவுட் மாரி அது அமேசான் மாரி ஃபாஸ்ட்டாலாம் பண்ணதுன்னா
சொல்லுங்க. சாரி. அது ஒரு சாஃப்ட்வேர் மாரியா? அது அதனால ஓப்பன் ஃபாஸ்ட்டா ஸ்டாக்ன்ற ஒரு நடக்குதா? சாஃப்ட்வேர் மாரி அதனால ஃபாஸ்ட்டா கரெக்ட். இதான் அது. இதுல வந்து இத்தன ஓகே. சர்வீஸ நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, கிளவுட் மாரி மாத்தி குடுத்துரும். உங்களோட டேட்டா சென்டர். அமேசான் என்ன பண்ணுதோ அதே பண்ணும் இது. ம். ஓகே. இத்தன சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு 6 மெஷின் தான் தேவைப்படும். இன்னொரு சிம்பிள் இங்க பாருங்க இந்த மாரி 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஸ்டோரேஜ் ஒரு கேட்டகரி. இதுக்கு ஒரு 2, 3 சர்வர்ஸ் குடுத்துருவாங்க. நெட்வொர்க் ஒரு கேட்டகரி. இதுக்கு ஒரு 2 சர்வர்ஸ் குடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் கேட்டகரி. இதுக்கு ஒரு 2, 3 ஏன் 2, 3ன்னா 1 போனா இன்னொன்னு. ஸோ இந்த மாரி நீங்க மெயின்டெயின் பண்ணி வச்சா தான் இத ஓட்ட முடியும். கம்ப்யூட்டர்ன்றது உங்களுக்கு ரேம், ம். ப்ராசஸர்லாம் தரும். அது ஒரு 2, 3 சர்வர்ஸ். இதெல்லாம் நீங்க வச்சு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ கான்ஃபிகர் பண்ணீங்க அப்டின்னா, இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் தருவாங்க. ஓப்பன் ஸ்டாக் இன்ஸ்டாலேஷன் போட்டீங்கன்னா, அவங்களே ஸ்டெப்ஸ் தருவாங்க. அத கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, அதே மாரி அமேசான் என்ன பண்ணுதோ, அவ்ளோ அழகாலாம் இருக்காது. பட் ஒரு ஒரு பேசிக் இன்டர்ஃபேஸோட அவங்களோட மெயின் சைட்ல போய் பார்க்கணும் நீங்க, அந்த டாக்குமெண்டேஷன். நீங்க கெட்டிங் ஸ்டார்டட்ல இருந்து ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்கு டயகிராம் வச்சிருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாரி 3 கேட்டகரில பிரிக்கும். அந்த ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் ரொம்ப கம்மி தான் இத யூஸ் பண்றது. நாங்க ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து ஓப்பன் ஸ்டாக் தான் பூம் ஆக போகுதுன்னு சொல்லி அதெல்லாம் உட்காந்து படிச்சோம். கடைசில பார்த்தா என்னாச்சு அப்டின்னா, AWS ஓவர்டேக் பண்ணிருச்சு. ஏன்னா இத மெயின்டெயின் பண்ணணும்ல உட்காந்து. அதனால. அந்த ஒவ்வொரு சர்வீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கைடு இருக்கும். இதெல்லாம் அதோட வெர்ஷன்ஸ். யோகா, ஜெனா, லாபி இதெல்லாம் வந்து இதோட வெர்ஷன்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு கீஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கீஸ்டோன் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ். அந்த மாரி ஒவ்வொன்னு இமேஜ் சர்வீஸ்க்கு கிளான்ஸு, பிளேஸ்மென்ட்க்கு வந்துட்டு தனியா அதுக்கு எப்படி அத பிளேஸ் பண்றது? அந்த மாரி உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா போகும். சரி ஓகே. ம். தேங்க் யூ. சேது? என்னோட டவுட் என்னன்னா, பிரைவேட், பப்ளிக் சொன்னீங்க இல்லையா? ம். இப்போ பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு செக்யூர் இல்லன்னு சொல்றீங்களா அப்பன்னா? அப்படி சொல்ல பிரைவேட்ட விட? முடியாது. ஆம். ம், சி இப்ப நான் ஒரு அமேசான் என்ஜினியர் அப்படின்னா, என்னால உங்க டேட்டாஸ ம், பார்க்க முடியும். நான் ஒரு அட்மின்னா, அட்மின் வந்து அ, யாரும் மறைக்க முடியாதுல்ல. ஆனா, அவன் வந்து சில ம், ஆப்ஷன்ஸ் தரான். நீங்க என்கிரிப்ட் பண்றதுக்கு உங்க டேட்டாஸ. ஈவன் தோ நான் இன்ஜினியரா இருந்தாலும், நீங்க என்கிரிப்டட்ல ஸ்டோர் பண்ணும்போது, அத என்னால டீகிரிப்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆ, ஓகேவா? ஸோ அவன்ட்ட இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ படிச்சு நீங்க ஸ்ட்ராங்கா வைக்கணும். நீங்க சப்போஸ் நீங்க வந்து ம், அவன் ரூல மீறி எல்லாத்தையும் ஆ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்ளிகேஷன வந்து நீங்க ஒரு டேட்டாவ நீங்க அப்லோட் பண்றீங்க. அத வந்து நீங்க ஒரு சில ஐபிக்கு தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆனா நீங்க அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மறந்துட்டீங்க. அப்ப அது யார் மேல ம். தப்பாயிடும்? நம்ம ஒழுங்கா கான்ஃபிகர் ஆமாம். பண்ணல. அதனால அது என்ன ஆயிடும் லீக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை. நீங்க ரொம்ப டைட் செக்யூரிட்டியோட பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பயப்பட வேணாம். நீங்க வந்து ஓகே. அது இப்ப அமேசான்ன்றது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாரி தான். ஓகேவா? ம், ஸோ நீங்க வந்துட்டு அவன் குடுத்துடுறான். நீங்க அத கரெக்ட்டா யூஸ் பண்றது தான் இருக்கு. நீங்க அத ப்ராப்பரா யூஸ் பண்ணலனா ஹேக் ஆக தான் செய்யும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து யுஎஸோட வோட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கவர்ன்மென்ட்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, S3 பக்கெட்ல வந்து பப்ளிக்ல போஸ்ட் பண்ணாங்க. ஆனா அத வந்து அவங்க லாக் பண்ணாம விட்டாங்க. எல்லா வோட்டர் இன்ஃபர்மேஷனும் வெளிய லீக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த இன்ஜினியர்ஸ் மேல தான் தப்பு. அந்த கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் வந்து ப்ராப்பரா S3ல அப்லோட் பண்ணும்போது, அந்த இந்த இந்த இன்டர்ன் மாரி இருக்கிற பசங்கள வச்சு பண்ணியிருக்கானுங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ம்ஹ்ம். ஒரு விஷயமே தெரியல. ஓஹோ! அதாவது ப்ராப்பர் டெவாப்ஸ் டீம் இல்லாம டெவலப்பர்ஸே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. டெவலப்பர்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியாதுல்ல. அவங்களுக்கு கோட ஆமா. டெவலப் பண்ண தெரியும். இத எடுத்துட்டு போய் வைக்கணும்னு சொன்னாங்க வச்சுட்டாங்க. ஆனா அது எப்படி வைக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. ஆ, அதனால என்னாச்சுன்னா லீக் ஆயிடுச்சு வோட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயி திருப்பியும் இது இந்த மாரி தான். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா, அது நம்ம மேல தான் இதாயிடும். சரி. சரி. அப்படியே வந்து வில் மூவ் ஆன் டூ சர்வீசஸ் ஆஃப் கிளவுட். சரி. இப்ப நம்ம வந்து இது நம்ம எல்லாமே காம்பினேஷன் பார்த்தோம். பிரைவேட் கிளவுட் பார்த்தோம். பப்ளிக் கிளவுட் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு. என்னென்ன சர்வீஸ்லாம் பிரைவேட் அண்ட் பப்ளிக். ஹைபிரிட்ன்னு சொல்லிட்டேன். கிரிட்டிக்கல் வந்து ஆன் பிரேம் நான் கிரிட்டிக்கல் வந்து இந்த பக்கம் வைக்கலாம்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்ப பியூரா வந்து கிளவுட் பேஸ்லயே வந்து சர்வீசஸ் பார்க்கலாம். என்ன கிளவுட் எந்த மாரி சர்வீஸ் ஆஃபர் பண்ணுது? ஓகேவா? அப்படின்னா, இன்ஃப்ராவ ஒரு சர்வீஸா குடுக்குது. ஸோ நமக்கு முன்னாடி வந்து இன்ஃப்ரானா என்னது? நம்ம வந்து ஒரு பிசிக்கல் மெஷின வாங்கி, அதுல வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு, ஒயர்ல கனெக்ட் பண்ணி, நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவங்க அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம். நாங்க அத ஒரு சர்வீஸாவே குடுக்குறோம். அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்ல வந்து அவங்க என்னென்ன குடுக்குறாங்கன்னா, தே வில் கிவ் யூ கண்ட்ரோல் டூ ஓஎஸ். நீங்க என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்க என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். சும்மா தோராயமா ஒரு ₹1000ன்னு வைப்போம் அதுக்கு மந்த்லி சார்ஜஸ்.
ஓகேவா? ஸோ நீங்க ஐஏஎஸ் போனீங்கன்னா, யூ வில் கெட் ஓஎஸ் கண்ட்ரோல். தென் யூ கேன் இன்ஸ்டால் வாட்டெவர் சாஃப்ட்வேர் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் டெவலப் ஆன் டாப் ஆஃப் இட். செகண்ட் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ்னா வந்து உங்களுக்கு ஓஎஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. நீ என்ன ஒர்க் பண்ண போறீங்க? ஜாவா டெவலப்பர்னா அவனுக்கு ஜாவா தான் தெரிய போகுது. அவன் பைத்தான் வச்சு எதுவும் பண்ண போறதில்ல. பைத்தான் டெவலப்பர்னா அவனுக்கு பைத்தான் தான் தெரிய போகுது. அவருக்கு ஜாவா இன்னும் தெரிய போறது கிடையாது. அப்போ உனக்கு ஜாவா தானே வேணும். ஜாவா மட்டும் குடுக்குறேன். ஓகே. டைரக்ட்டா பிளாட்ஃபார்ம் அப்படியே குடுக்குறது. ரன் டைம்ன்னு சொல்லுவாங்க. இது சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல பிளாட்ஃபார்ம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட்டா பிளாட்ஃபார்ம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். அவன் டெவலப் மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு கேட்டகரி. இந்த மாரி சில சர்வீசஸ்லாம் AWSல இருக்கு. ஓஎஸ் ஃபுல்லா குடுக்காம, வெறும் அப்ளிகேஷன் மட்டும் குடுத்து வொர்க் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்ல முடியும். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, அமௌண்ட் கம்மியாகும். ஒரு ஃபுல் ஓஎஸ் எடுத்து அதில வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, அந்த அப்ளிகேஷன் மட்டும் குடுக்கும்போது, இப்போ உங்க உங்க இந்த சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன். நான் அதில ஜாவாவும் போடலாம், பைத்தானும் போடலாம்ல. அப்போ பைத்தானுக்கு ஒரு தனி ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். ஜாவாவுக்கு தனி ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்ப ஜாவா மட்டும் யூஸ் பண்ணேன்னா, அந்த ரிசோர்ஸ் சேவ் ஆகுதுல்ல. அந்த சேவ் ஆற ரிசோர்ஸ் அமௌண்ட் தான் இது. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக. கடைசில வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு, ஆ இப்ப என்கிட்ட டெவலப்பர்ஸ்லாம் கிடையாது. என்கிட்ட யாருமே இல்ல. நான் ஒரு ஸ்கூல் நான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷன் வேணும். ஓகே. இந்த மாரி வந்து பசங்கள வந்துட்டு அவங்க அட்டெண்டன்ஸ் செக் பண்ற மாரியும், அவங்களோட அகாடமி ரேங்க்ஸ் செக் பண்றதுக்கு, அத அப்லோட் பண்றதுக்கு, ஃபீஸ் ஒழுங்கா பே பண்ணாங்களா இல்லையான்னு அப்லோட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள் வந்துட்டு வச்சு நான் ஒரு ஆப் வேணும். நான் போய் ஒருத்தங்கள அப்ரோச் பண்ணி, அவங்க டெவலப் பண்ணி எனக்கு குடுத்தாங்கன்னா, அது சாஸ். அதாவது டெவலப்டு ப்ராஜெக்ட். நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ண போறதெல்லாம் இந்த இடம் தான். இன்ஃப்ரா சர்வீஸ்ல டெவலப் பண்ணுவீங்க. PaaSல டெவலப் பண்ணுவீங்க. பட் இந்த சாஸ் வந்துட்டு உங்கள்ட்ட டெவலப்பர்ஸே இல்ல. ஆனா அதுவும் கிளவுட் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸா குடுத்துருது. நீங்க அங்க அப்ரோச் பண்ணலாம். இல்ல டிசிஎஸ் கூட அப்ரோச் பண்ணலாம் போயிட்டு. அவங்களும் கிளவுட்ல வந்து அவங்க எய்தர் ஐஏஎஸ் PaaSல தான் இது பண்ணி குடுப்பாங்க. பட் அந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட குடுத்துட்டு வருஷம் வருஷம் அதுக்கு மெயின்டனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிப்பாங்க. அந்த லைசென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி மெயின்டனன்ஸ் சார்ஜ் மட்டும் வாங்கிப்பாங்க. ஓகேவா? ஸோ இத நோட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ்னா நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி எனக்கு இன்னும் புரியல சுதர்ஷன் அப்படின்னா, நம்ப Amazonல வந்து சில சர்வீசஸ் பார்க்கும்போது நான் சொல்றேன். இது வந்து ஐஏஎஸ்ல வரும். இது PaaSல வரும்ன்னு சொல்லும்போது நீங்க அங்க ரிலேட் பண்ணிக்கலாம். சாஸ் சாஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த Google Gmail இருக்குல்ல, அதுவே ஒரு சாஸ் தான். ஓகே. நீங்க அத போய் யூஸ் பண்றீங்க. நீங்க எதுவும் டெவலப் பண்ணல. மெயில் சர்வர்ஸ நீங்க டெவலப் பண்ண அத போய் யூஸ் பண்றீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் சாஸ். நீங்க உங்க ஃபோன்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. புக் மை ஷோன்னா அது ஒரு சாஸ். அந்த மாரி வச்சுக்கோங்க. டெவலப்டு ப்ராஜெக்ட்ட நீங்க யூசர் எண்ட்ல இருந்து யூஸ் பண்ண போறீங்க. இத நோட் பண்ணுங்க. ராஜேஷ், உங்க வாய்ஸ் கேட்கல. மைக் செக் பண்ணிட்டு வாங்க. இல்லன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா கூட டைப் பண்ணிடுங்க. சர்வீசஸ் ஆஃப் கிளவுட் நோட் பண்ணிக்கோங்க. சுதர்ஷன் கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க ஜி. இல்ல, இல்ல. பாஸஸ் சொன்னீங்களே, பாஸ்ல வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி ஐஏஎஸ்ல வந்து ஓஎஸ் சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். லைக் ஜாவாவோ, பைத்தானோ. கரெக்ட்டு. இப்போ பாஸ்ல வந்து அ இப்போ எப்படி அது மட்டும் கிளியரா அதுல இருக்கு. இப்போ ஒரு சர்வீஸ் இருக்கு AWSல எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்ன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க ஓகே. ஜாவா அப்படின்னு ஒரு வேணும்னா, அப்படி நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது ஜாவா மட்டும் குடுத்துருவாங்க. அதனால தான் சொல்றேன். ஓகே. அந்த இது வரும்போது நான் காமிக்கிறேன் அப்டின்னேன் நானு. ஓகேவா? ஸோ நீங்க ஓகே. டைரக்ட்டா ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பைத்தான் அப்ளிகேஷன்னா பைத்தான் போட்டு குடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதுக்கு மேல டெவலப் பண்றது உங்க வேலையா இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க ஓஎஸ் போட்டு ஐயோ! முதல்ல எப்டி இருக்கும்? கண்டிப்பா ஒரு அப்ளிகேஷனுக்கு ஓஎஸ் வேணும். அதுல தான் இன்ஸ்டால் பண்ண முடியும்ன்ட்டு. அந்த மாரி இதெல்லாம் இதுல கம்மி பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னா ஓ! ரிசோர்ஸ் சேவ் பண்றது. மோஸ்ட்லி உங்களோட டார்கெட் எல்லாமே ரேமையும், ப்ராசஸரையும் எவ்வளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ஆப்டிமைஸ் பண்ணலான்றது தான் இப்போ ஒரு வேர்ல்டோட டார்கெட்டே. ஸோ அதுல அமௌண்ட்ட சேவ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க.
ஓகே. இப்ப ஜஸ்ட் அவங்க ஜாவா அப்ளிகேஷன் மட்டும் எடுத்துட்டா போதும். பட் அவங்களுக்கு ஓஎஸ் எதுவுமே தேவைப்படாது பேஸ்ல. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆக்சஸ் கிடைக்காது. பாஸ்ல. கரெக்ட். ஒன்ஸ் கோட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி ஐ மீன் ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப் அதுக்கு பண்ணுவாங்க? கனெக்ஷன் இப்போ டேட்டாபேஸ் எடுத்துக்கோங்களேன். டேட்டாபேஸ் வந்து நீங்க ஓஎஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒரு டேட்டாபேஸ் எப்படி கால் பண்ணுவோம்? டேட்டாபேஸோட ஸ்ட்ரிங் இருக்கும். அதோட ஓகே. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ன்னு ஒண்ணு இருக்கும். அத வச்சு தான் கால் பண்ணுவோம். அதே மாரி ஒரு அப்ளிகேஷன் எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு யுஆர்எல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது கஸ்டமர்ஸ்க்கு யுஆர்எல் குடுத்துட்டீங்கன்னா, அவன் கால் பண்ண போறான். ஆனா அவனுக்கு தெரிய போதா என்ன? இது ஓஎஸ் மேல தான் ஓடுதா? இல்ல டைரக்ட்டா பிளாட்ஃபார்ம் மேல ஓடுதா? அப்டின்ட்டு. அவனுக்கு தேவை ஒரு யுஆர்எல். அதுல அவன் வெப்சைட்ட பார்க்குறான். வந்து இது பண்ண போறான். ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவைலபிள் சர்வீசஸ். ஆனா உங்களுக்கு எனக்கு இதுல பிளாட்ஃபார்ம்ல கம்ஃபர்டபுள்லாம் இல்ல. நான் ஓஎஸ் வச்சே பண்ணிக்கிறேன் அப்டின்னா, நீங்க அது உங்க விருப்பம். அது உங்க கம்பெனியோட விருப்பம். பட் இது ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அவ்வளோதான். தியரட்டிக்கலா. ஓகே. அது எக்ஸ்ஏஎஸ்னா என்னது ஃபர்ஸ்ட்டு? இப்போ டேட்டாபேஸ் அஸ் எ சர்வீஸ் கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயில் சர்வீஸ் சர்வீஸ் கேள்விப்பட்டுருக்கேன். பட் இது டாப் 3 இது ஆக்சுவலா. நெறைய எல்லாத்தையுமே அஸ் எ சர்வீஸ் தான் குடுத்துருவோம். அது இருக்க 35 இதுவுமே வந்து அஸ் எ சர்வீஸ் தான். எனிதிங் அஸ் எ சர்வீஸ் அது இப்ப இது எல்லாமே எனிதிங் தானே. அந்த மாரி கூட நீங்க வச்சுக்கலாம். இது வந்து டாப் 3 ஃபார் அஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் இன் எ வெப் சர்வர் பேசிஸ். எனிதிங் அஸ் சர்வீஸ்னா நம்ம இப்ப ஐஓடி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்ப எல்லாமே அ நீங்க உங்களோட SaaS மாடல்ல சொல்லிக்கலாம். பட் இது வி ஆர் டிஸ்கஸிங் அபௌட் த டாப் 3. நோட் பண்ணுங்க. வில் மூவ் ஆன் டூ த நெக்ஸ்ட் ஒன். நேம்ஸ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க பாண்டி ப்ளீஸ். பாண்டி இருக்கீங்களா? ஃபில் பண்ணிட்டேன் ஜி. இப்ப செக் பண்ணுங்க. இல்லையே மெயில் அட்ரஸ் வரலையே எனக்கு. நீங்க இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இதுல ஃபில் பண்ணுங்க பாண்டி. வெளிய இருக்கிறது இது ஸ்டூடண்ட் டீடெயில்ஸ்ல போட்டீங்களா? ஹலோ? பாண்டி கேக்குதா? ஜி ட்ராக்கர் லிஸ்ட். எஸ். ட்ராக்கர் ஃபர்ஸ்ட் ஷீட்ல தான். ஷீட். ஓ லிஸ்ட்டா? ஓ சரி ஓகே. லிஸ்ட். அது எஸ். என்ன லிஸ்ட் யூசர்ஸ் 2 தனியா? சரி இதுல மெயில் அட்ரஸ் குடுக்காதவங்களா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணிடுங்க. ஏன்னா வி ஷுட் கிவ் யூ ஆக்சஸ் டூ த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இன்னும் சில பேர் குடுக்கல. சீரியல் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் காலம் லெஃப்ட். சீரியல் நம்பர். பழைய ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க மாரி. ரெஃபரன்ஸ் ஓகே. கண்ட்ரிஸ் ஓகே. அண்ட் மொபைல் நம்பர்ஸும் நீங்க வந்து பாண்டி அவருக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஃபார் ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் வில் நீட் தட். மிதுன் மிதுன் மெயில் அட்ரஸ் குடுத்துட்டீங்க. அப்புறம் சதீஷ் குமார். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு யாரெல்லாம் குடுக்கலையோ, ஜஸ்ட் ப்ளீஸ் அப்டேட் யுவர் மெயில் அட்ரஸ் ஹியர். இந்த யூசர்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டா, எதுக்கு இந்த யூசர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன? இது என்ன? இத ரிமூவ் பண்ணிடலாமா யூசர்ஸ? யூசர்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். சரி. அக்கவுண்ட்லாம் யாரெல்லாம் கிரியேட் பண்ணீங்க? இன்னும் யார் கிரியேட் பண்ணாம இருக்கீங்க? அடுத்தது நம்ம அக்கவுண்ட் டாபிக் தான்.
சும்மா கிரியேட் பண்ணவங்க மட்டும் எஸ் மட்டும் குடுங்க. சொல்லுங்க. சாட்ல. ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் சுதர்ஷன். அதில பில்லிங் வந்துருச்சு தெரியாம. வேற என்ன பண்ணலாம் அதுக்கு? இல்லன்னா நியூ கிரியேட் அக்கவுண்ட் மாரி பண்ணதுக்கு கிரியேட் பில்லிங் வராது. எவ்வளோ வந்தது? சும்மா $3 $4 வந்துருச்சு. அது நான் சில பிராக்டிசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில இதெல்லாம் அப்படியே ஓட விட்டுருக்கேன் தெரியாம. ஓகே. டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கு பாண்டி. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்களேன். ஒரே பேர் 2 வாட்டி வரும். எஸ் செக் பண்ணிடுறேன். இல்ல நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா அது? எப்போ கிரியேட் பண்ணி எப்போ வொர்க் பண்ணீங்க அது? ஐ திங்க் பிகின் இந்த இயர் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலி. இயர் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணதா? எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? $5 $6 எவ்வளோ வந்துச்சு. ம். சரி வேற அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த அக்கவுண்ட்ட டெர்மினேட் பண்ருங்க. யூஸ் பண்ண வேணாம். உங்கள யாரும் கேட்க மாட்டாங்க. ம். ஆனா வேற அக்கவுண்ட் அவங்க சம்டைம்ஸ் கார்டு ஒரே மாரி கார்டு, ஒரே டீட்டெயில்ஸ் இருந்தா கிரியேட் பண்ண விட மாட்டாங்க. அப்படி கிரியேட் ஆகலன்னா, இந்த $5 பே பண்ணிட்டு இதே யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அ ஒரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வேற இமெயில் ஐடி வச்சு வேற கார்டு வச்சு சேம் வேற கார்டு கார்ட குடுத்தா வச்சு. இதுவா? சேம் சம்டைம்ஸ் அதுல அவங்க டேட்டாபேஸ்ல இருக்கும்ல. அதுல அவங்க ஃபைண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓ! ஓகே. ஒரு ஜெனரல் ஒரு அட்டெண்டன்ஸ் மாரி எடுத்துக்கலாம் நம்ப. அ அர்ச்சனா யூ ஆர் ஹியர் ரைட். நீங்களே உங்களுக்கு இந்த ரைட் ஆக்சஸ் குடுத்துடுறேன். நீங்களே நாளைக்கு வந்து இது வந்த உடனே ஃபில் பண்ருங்க. வந்துட்டீங்கன்னா அப்படி ஒரு ஃபில் பண்ணுங்க. ஸோ ரெகுலரா யார் வராங்க, ரெகுலரா யார் இல்லன்றது பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது வந்துட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவே கொண்டு போலாம். ஓகே. இப்ப நீங்க இன்கேஸ் வர முடியல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வர முடியல. ரீசன்லாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஐ கேனாட் ஜாயின் டுமாரோ அப்படின்னு போட்டீங்கன்னா கூட போதும். ஒரு கன்டினியூஸா 3 டேஸ் இன்ஃபார்மே பண்ணல அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களோட ஆக்சஸ ரிமூவ் பண்ருவோம். வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஆனா மோஸ்ட்லி லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து என்ன சொல்றது? நம்ம உட்கார்ந்து வீடியோ பார்க்கறதுக்கும், லைவ்‌க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ரொம்ப வொர்ஸ்ட் கேஸ் அட்டெண்டே பண்ண முடியாதுன்னா, தென் அன்னைக்கு வர வேணாம். பட் மோஸ்ட்லி ட்ரை டூ அட்டெண்ட் த லைவ் கிளாஸ். அஜீஸ் இருக்கீங்களா? அஜேஷ் இல்லன்னு நெனைக்கிறேன். அர்ச்சனா, அருண் இருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே மைக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஐ அம் நாட் கிரியேட் மை அக்கவுண்ட். அஜித் அப்புறம் கொஞ்சம் நான் சொல்றேன் என்ன பண்றதுன்ட்டு. அஜித் இருக்கீங்க. வேற ஏதாவது ஆல்ஃபாபெட்டிக் ஏல புதுசா? ஆயிஷா பிவி இருக்கீங்க. ஓகே. Yes, sir. சரி. சின்ன பில யாரும் இல்லல்ல? அடுத்தது ஓகே. சுதர்சன் இருக்கேன். தென் வி டோன்ட் ஹேவ் எனிஒன் பி. திவ்யா ஜி, Yes, Sudarshan. திவ்யா, டிம்பிள், Yes, Sudarshan. ஹாய் காயத்ரி. இருக்கேன் சார். சுதர்ஷனே சொல்லுங்க. ஹாய் ஜெயஸ்ரீ. மதுமிதா ஹலோ கணபதி. சார். மணி மணி எல்யூஎக்ஸா? ஜி உங்க பேர் ஆக்சுவல் நேம் என்ன ஜி? மணி எல்யூஎக்ஸ். Yeah, I mean, வாட்ஸ் யுவர் ஆக்சுவல் நேம்? already Manianda Kumar is there, no? மணிகண்ட குமார் உங்க பேரு? Yeah, it's a duplicate name. Can you please remove it? ஓ! ஓகே. மணிகண்ட குமார். Yeah, it's Imam Lakshman 6. ஓகே. தேங்க்ஸ் மணி. எனி அதர் மெம்பர்ஸ் இன் எம்? ஓகே. முரளி வேணுகோபால், Yes, Sudarshan. பிரதீப் குமார் எஸ் இருக்கீங்களா? ஓகே. ராஜன் இருக்கீங்க. Yes, Sudarshan. ராஜேஷ் குபேரன் பார்த்தேன். அது மாரி இதுல மெயில் அட்ரஸ் சில பேர்லாம் குடுக்கல பாருங்க. அர்ச்சனா, அருண், டிம்பிள், ஜெயஸ்ரீ, மதுமிதா அத அப்டேட் பண்ணுங்க. இல்ல ஜூம் சாட்லயே போட்டு விட்டுருங்க. சதீஷ், Yes, Ji. 2 சதீஷ் இருக்கீங்க. இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேர் இருக்கீங்களா?
சேது மாதவன். சிவா. எஸ். நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க ஜி. நான் வீக்கெண்ட் பேட்ச்ல இருந்து இப்போ விபிசி வரைக்கும் இதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு டீடைல்ஸ் கொடுக்கணுமா? இது கண்டிப்பா குடுக்கணும். நீங்க உங்க மெயில் அட்ரஸ் இது அப்படியே பாண்டிக்கு பிங் பண்றீங்க. பாண்டி அவர் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க ஜஸ்ட் அவருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பிங் பண்ணுங்க. ஹி வில் பிங் யூ. ஓகே ஓகே ஓகே. டைரக்ட்டா அனுப்பிச்சு விட்டுருங்க. செல்வகுமார். ஓகே ஜி. மகாலிங்கம். மகாலிங்கம் வரலையா இன்னைக்கு? சரி, ஓகே. மகாலிங்கம் கட்டார் இது ஜி. அவரு ஆபீஸ் டைமிங் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. லெட்ஸ் see. அவரு மண்டேல இருந்து இது பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. பிரதீப், ஐ திங்க் சம் நியூ மெம்பர்ஸ். பிரதீப் குமார். நீங்க தானே பிரதீப் குமார்? ஓகே. பிரீத்தி. பிரீத்தி. ராஜன் போட்டேன்னு நினைக்கிறேன். ராஜான்றவங்க டிஃபரெண்டா? சுதர்சன். ஜி சொல்லுங்க ஜி. என் பேர் ராஜரத்தினம்ங்க ஃபுல் நேம். அது என் நேம் ட்ராக்கர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ரத்தினம். ஆனா நீங்க இந்த பேர்ல இந்த நேம் கொடுத்தீங்கன்னா இந்த நேம்லயே உள்ள லாகின் பண்ணுங்க. ஏன்னா சரிங்க. டூப்ளிகேட் நேம் சாரி இன்னொருத்தருக்கும் நேம் இருக்கனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது யாருன்ட்டு. என் ட்ராக்கர்ல நேமே வரல. உங்க ட்ராக்கர்ல நேம் வரல. எந்த ட்ராக்கர் சொல்றீங்க? இதுல நேம் நேத்தே நான் அவருக்கு அனுப்பிட்டேன். யாருக்கு? ஆறுமுகம் அவருக்கு அனுப்பினேன். சரி, ஆறுமுகமா? அவரு அப்டேட் பண்ண ஆமா. மாட்டாரு. நீங்க பாண்டி அப்படின்றவருக்கு தான் நீங்க அனுப்பணும். அனுப்பிட்டேங்க. இப்பதான் அனுப்பினேன். ஓகே, ஓகே சரி. சரிங்க. ஓகே. மகாலிங்கம் இல்லைன்னு சொல்லியாச்சுல. பிரீத்தி ஓகே. மிதுன் இருக்காரு. யுவராஜ். மிதுன் ஆக்சுவலா பாண்டி அண்ட் சுந்தரம் ஒரு ரீகால் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆமா ஜி. அதை நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. மிதுன், அப்புறம் சிவா, ஆயிஷா இவங்க எல்லாரும். ஓகே. யுவராஜ் இல்ல பார்ப்போம். கார்த்திக் பி. சார். ஓகே. வேற ஏதாவது நான் இதுல மிஸ் பண்ணிட்டேனா? லிஸ்ட்ல இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா அதுல? பிரீத்தி உங்க பேரு இங்க இருக்கே பிரீத்தி. இதானே சொல்றீங்க? உங்க டீடைல்ஸ் மெயில் அட்ரஸ்லாம் கொஞ்சம் பாண்டிக்கு சொல்லிட்டீங்கன்னா அவர் அப்டேட் பண்ணிடுவாரு. ஓகே. பாண்டி அப்படியே வந்ததெல்லாம் அப்படியே இங்க கொஞ்சம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க பாண்டி. ஓகே அஜேஷ் நோட் பண்ணமா? அஜேஷ் வரல. சரி, ஓகே. அக்கவுண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? இல்ல வந்து என்ன இஷ்யூ வந்தது? யாரோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலான்னு சொன்னீங்கல்ல? மோஸ்ட்லி மைக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ப இன்டராக்ட்டா இருந்தா தான் நல்லாருக்கும் இந்த செஷனு. அது வரதுக்கு முன்னாடி எப்படியாவது அத செக் பண்ணிக்கோங்க. YouTubeலாம் போட்டு, இல்ல உங்களோட செல்ஃப் செக்லாம் பண்ணலாம். மைக் அதெல்லாம் எப்பயுமே செக் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒர்க் ஆகலன்னு போட்டிருந்தீங்க. அஜித் குமார். கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏதாவது எரர் அடிச்சதா? இல்ல கிரியேட்டே பண்ணலையா? இல்ல எஸ்டர்டே நான் அட்டெண்ட் பண்ணல நேத்து கிளாஸ். ம்ஹ்ம். சரி ஒண்ணும் இல்ல. இந்த மாரி வந்துட்டு இந்த லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இங்க நான் லிங்க் ஒண்ணு குடுத்திருப்பேன். ஆ எல்லாருக்கும் இந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் குடுத்துருங்க. பாண்டி ஆர் சுந்தரம்ஜி. இந்த லிங்க் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ற ஒரு இடம் வரும். ஓகேவா? ஸோ அங்க சும்மா சைன் அப் மட்டும் பண்ணுங்க. நார்மல் சைன் அப் தான். Netflix மாரி நம்ம இது குடுக்குறோம்ல, அந்த மாரி தான் குடுக்குறோம். கார்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க குடுத்து வைக்கணும். அவங்க உங்கள எல்லாருமே ஒண்ணு சொல்றேன், ஆட்டோ பேலாம் கிடையாது இதுல. ஆட்டோ பே கவர்ன்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க.
நீங்க பே பண்ணா தான் உண்டு. நீங்க பே பண்ணலன்னு நீங்க விட்டா கூட அவங்க எதுவும் உங்கள எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அக்கவுண்ட் டெர்மினேட் தான் பண்ணுவாங்க தவிர்த்து, அ நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேனோ அத யூஸ் பண்ணுங்க. அத மீறி போகாதீங்க. ஏன்னா, நெறைய பே வந்துருச்சு அப்டின்னா வந்து, நீங்க அக்கவுண்ட்ட புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா, உங்களோட டேட்டாபேஸ்ல உங்க கார்ட ரெக்கார்ட் பண்ருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு, நான் சொல்றத ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சரி. இப்போ AWS கன்சோல் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல தான் வந்து நீங்க டோட்டலா எல்லாமே ஒர்க் பண்ண போறீங்க. இதுக்கு பேக் எண்ட் தான் இந்த மாரி ஓப்பன் ஸ்டாக்கோ, இத்தன சர்வீசஸ் ஓடும். ஆனா நம்மளுக்கு Amazonோட பேக் எண்ட் தெரியாது. அதெல்லாம் சீக்ரெட். ஓகேவா? ஆனா நீங்க இந்த மாரி வந்து நெறைய சர்வீசஸ் வந்து அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணும். ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது உருவாக்குன ஒரு யுஐ இன்டர்ஃபேஸ் தான் இந்த AWS. ஓகேவா? சரி. இப்போ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல, ஆ இன்ஃப்ரா ஆஸ் எ சர்வீஸ், பாஸ் ஆஸ் எ சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சாஸ் ஆஸ் எ சர்வீஸ்ன்னு சொல்லி அது டாப் 3. இதுல இருக்க எல்லாமே நீங்க சொல்லிக்கலாம். டேட்டாபேஸ் ஆஸ் எ சர்வீஸு, கண்டெய்னர்ஸ் ஆஸ் எ சர்வீஸு, கம்ப்யூட் ஆஸ் எ சர்வீஸு. இதுல வர எல்லாத்தையுமே நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணாலே அதிலேயே நெறைய சர்வீஸ் வருது. டேட்டாபேஸ கிளிக் பண்ணா அதுல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சர்வீஸ் வருது. இவ்வளோத்தையும் படிப்போமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதில ஒண்ணே ஒண்ணு தான் படிக்க போறோம். ஆர்டிஎஸ். ஓகே. அப்புறம் டைனமோடிபி வந்து நம்ம வந்து டெராஃபார்ம் படிக்கும்போது பார்ப்போம். மத்தபடி மத்த எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ, இப்போ அதே மாரி வந்து இதில மெஷின் லேர்னிங் இருக்கு. மெஷின் லேர்னிங்லாம் படிப்போமான்னா, இப்போதைக்கு மெஷின் லேர்னிங் நம்ம படிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம அது நம்ம டார்கெட்ல அது கிடையாது. ஓகேவா? கண்டிப்பா ரோபோட்டிக்ஸ் இருக்காது. ஐஓடி கூட இதுல இருக்கும். இன்டர்நெட் ஆஃப் திங் ஐஓடி நம்மலாம் படிக்க மாட்டோம். ஸோ நம்ப வந்து இப்போதைக்கு கரண்ட் இண்டஸ்ட்ரியில என்னென்ன சர்வீஸ் தேவை? நம்ப என்ன இப்போ நான் வந்து இது ஒரு 4த் கம்பெனி நான் AWS ஒர்க் பண்றது. ஸோ இதோட கலெக்ஷன் ஆஃப் சர்வீசஸ் என்னென்ன? ஏன்னா எல்லாருமே சில காமன் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அத தவிர்த்து வெளிய போமாட்டாங்க. அதுதான் நம்ம சிலபஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம படிக்க போற சர்டிஃபிகேட் பேர் வந்து AWS சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அசோசியேட். நோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் பேர் வந்து AWS சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் அசோசியேட். இதான் நம்ம சர்டிஃபிகேட் பேரு. ஆனா நம்ம சிலபஸ்ல வந்துட்டு ப்ரொஃபஷனல் இதுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AWS சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட் ப்ரொஃபஷனல். இப்ப அசோசியேட் வந்து ஒரு ₹10,000 ஆகும் அப்டின்னா, ப்ரொஃபஷனல் வந்து ஒரு டபுள் த ரேட் ₹20,000 ஆகும். ஆனா ப்ரொஃபஷனல் நம்ம படிக்க வேணாம். எழுத வேணாம் சாரி. அசோசியேட் எழுதிக்கலாம். அதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. அது ரொம்பவே எல்லா இடத்துலயுமே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்டா பார்க்குறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுது அப்டின்னா, தயவு செஞ்சு இந்த சர்டிஃபிகேட் எழுதிக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. நான் இப்ப டக்குன்னுலாம் பண்ண முடியாதுன்னாலும், ஒண்ணும் இல்ல. நீங்க நாலேட்ஜ் வச்சு இன்டர்வியூ கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் கூட நீங்க பண்ணிக்கோங்க. எல்லாமே இட்ஸ் அப் டூ யூ. பட் சர்டிஃபிகேட் பண்றது ரொம்ப ஈஸி. அத பத்தி ரொம்ப வொரி பண்ணாதீங்க. இந்த குளோபல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு தம்ப்ஸு அதெல்லாம் மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கிடைக்கும். அத வச்சே கிளியர் பண்ணிடலாம். ஆனா நம்ம இப்போ சிலபஸ்ல வந்து ப்ரொஃபஷனலும் படிக்கணும். ஏன்னா, வெறும் அசோசியேட்ல வந்து பிளெயினா 8, 9 சர்வீஸ் தான் இருக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷனல்ல தான் இன்னும் அட்வான்ஸ் சர்வீசஸ்லாம் இருக்கும். பட் நம்மளோட படிக்கும்போது ப்ரொஃபஷனையும் சேர்த்து படிச்சுருவோம். எழுத போம்போது அசோசியேட் மட்டும் தான் நீங்க எழுதுவீங்க. ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவையான சர்வீசஸோ அத தான் நம்ம இங்க படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன சர்வீஸு? அத போய் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்? அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த சர்வீஸ் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும் உங்கள. இது ஈஸி டூ சர்வீஸ். அதே மாரி இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்கிங்னா, அது VPCன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. நெட்வொர்க்கிங் போய் பண்ணணும். எனக்கு ஏத்த மாரி நான் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க VPCன்ற சர்வீஸ்க்கு போலாம். அத கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு உங்கள கூட்டு போயிடும். அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில் சர்வீஸ் இன் AWS. போக போக எப்படி நம்ம அத யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, அடுத்த முக்கியமான விஷயம் வந்துட்டு பில்லிங். எப்போ லாகின் பண்ணாலும் ப்ளீஸ் ஹேவ் அன் ஹேபிட் ஆஃப் செக்கிங் யூர் பில்ஸ். ஓகேவா? உங்களோட அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணி பில்லிங் டேஷ்போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். பில்லிங் அண்ட் காஸ்ட் மேனேஜ்மென்ட் அத கிளிக் பண்ணுங்க. அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணி இது எல்லாமே வந்து என்னென்ன செக் பண்ணணுன்றது இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும். முதல்ல உங்க கன்சோலு, அப்புறம் பில்லிங் செக் பண்றது, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்க பில்லிங் வந்தாலும் ஜஸ்ட் உங்க பில்ஸ கிளிக் பண்ணி இது வந்து எப் எ கரண்ட் மந்த் எவ்ரி மந்த் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இப்ப இது வந்து என்னோட கரண்ட் மந்த் டேட் 1லேருந்து ஆரம்பிச்சதுனால எனக்கு பெருசா 0ன்னு காட்டுது.
நீங்க பில்லிங் பீரியட் வந்து நான் லாஸ்ட் மந்த் வைக்கிறேன். எனக்கு வந்து அரவுண்ட் ஒரு $10 வந்திருக்கு. ம். ஸோ கிளாஸ் எடுக்கிறதுனால வந்திருக்கு. அதுவும் $10னா எவ்வளோ வருது? கிராண்ட் டோட்டல் 800 வாட் இஸ் தட்? 820 தானே இப்ப இருக்கிற கரண்ட் இதுக்கு. ஆமா. இவ்வளோ கம்மியா தான் வந்திருக்கா? நெறைய யூஸ் பண்ணேனே நானு. தெரியல. என்னன்னு தெரியல. ரொம்ப கம்மியா வந்திருக்கு ஆக்சுவலா. இப்ப எனக்கே பாருங்களேன் இவ்வளோ தான் வருது. கிளாஸ் எடுக்கிற 4 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கே இவ்வளோ தான் வருது. அதனால நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். அதனால ரொம்ப ஹெசிடேட் பண்ணாதீங்க யூஸ் பண்றதுக்கு. எனக்கு என்ன 820 அந்த மாரி தான் வந்திருக்கு. மேக் பேமெண்ட் குடுக்கும்போது நான் ஆக்சுவல் அமௌண்ட் என்னன்னு பார்க்குறேன். அவ்வளோதான் ஜஸ்ட் இட்ஸ் வெரி லோ. ஆஃபர் கீஃபர் போட்டாங்களா? இவ்வளோ கம்மியா வராதே! சரி அப்புறம் என்னன்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ எப்பயுமே ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த பழக்கம் வைக்க சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து ஏதாவது மறந்து போய் ஏதாவது சர்வீஸ் வந்து ஆஃப் பண்ணாம விட்டுருப்பீங்க. அத இங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓ! நான் இப்ப எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் இருக்கு. ஓ மும்பைல 00 வந்தா கவலைப்படாதீங்க. ஆனா இங்க பாருங்க யுஎஸ்ல ஏன் 00 வருது? அப்ப வராமலே இருந்திருக்கலாம்னா, ஃப்ரீ டயர்ல போய் ரிமூவ் ஆயிருக்கு. ஏன்னா AWSல நீங்க 1 ஹவர் யூஸ் பண்ற வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். நீங்க யூஸ் பண்ணீங்கன்றது ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. ஆனா அவங்க சார்ஜ் பண்ணல. ஏன்னா நீங்க 1 ஹவர்க்குள்ள அத வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதனால இந்த ரெக்கார்ட் வந்து விழுந்திருக்கு. அத பத்தி கவலைப்படாதீங்க. பட் இங்க பாருங்களேன் $2 எடுத்திருக்கான். நான் ஆரிகான் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஏன் நீங்க இந்தியா யூஸ் பண்ணாம ஆரிகான் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல கொஞ்சம் அமௌண்ட் கம்மி. இந்தியா சர்வர்ஸ கம்பேர் பண்ணும்போது. ஓகேயா? அதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது கிளவுட் வாட்ச்ல ஏதோ ஒண்ணு சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு. அத செக் பண்ணிக்கலாம். கிளவுட் வாட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரிக்ஸ் ஓகே. நம்ப அலாரம் மெட்ரிக்ஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணோம். அதுக்காக சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது 0.13 தான். 13 சென்ட் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. பைசா மாரி அது. ஸோ எப்பயுமே வந்து இந்த பில்ஸ செக் பண்ற பழக்கம் வச்சுக்கோங்க. இது நான் ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா, நீங்க ஏதாவது மறந்து போயிட்டு திடீர்னு மந்த் எண்ட் பில்ல பார்க்கறதுக்கு பதிலா டெய்லியுமே செக் பண்ணிட்டீங்கன்னா, அத போய் தடுத்துடலாம். இல்ல ஏதாவது ஒண்ண ஓட்டி விட்டுட்டு, இதுல வந்து அது எங்க ஓடுதுன்னு தெரியாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். மும்பைல ஒண்ணு நீங்க ரன் பண்ணும்போது, நீங்க மும்பை டேட்டா சென்டர கிளிக் பண்ணா தான் தெரியும். இப்போ நல்லா ஒரே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் ஸ்க்ரீன கவனிங்களேன். இப்போ இது வெர்ஜினியான்னு இருக்கு. வெர்ஜினியா எல்லாமே 00ன்னு இருக்கு. நீங்க ஜாலியா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுவுமே இங்க தெரியல. ஆனா இதுவே ஆரிகான் கிளிக் பண்ணுங்களேன். டேட்டா சென்டர்ஸ் நான் மாத்துறேன். ஓகே. அப்ப இங்க எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்ஸ்டன்ஸ் 4 இருக்கிற மாரி காட்டுது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிய கிளிக் பண்ணா தான் தெரியும். இதெல்லாம் வந்து அவங்க குடுக்குற டேட்டா சென்டர்ஸ். ஓகே. ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கும் பாருங்களேன். நம்ம ஃப்ரீ டயரு. ஆனா எத்தன இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. 28 இடத்துல தான் வேர்ல்டு ஃபுல்லா அவன் டேட்டா சென்டர் வச்சிருக்கான். எத்தன கண்ட்ரி இருக்கு? ஏன் 28 இடத்துல மட்டும் தான் இருக்கு? ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமா? என்ன இது வேர்ல்டு ஃபுல்லா எவ்ளோ கண்ட்ரி இருக்கு. இவனுங்க என்ன 28 இடத்துல மட்டும் தான் வச்சிருக்காங்க டேட்டா சென்டர் அப்டின்னா எனி ரீசன்? சும்மா கெஸ் பண்ணுங்க. ரெவென்யூ அங்க தான் அதிகமா ரெவென்யூ அங்க அங்க தான் தான் அதிகமா வரதா அங்க தான் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அங்க தான் ஐடிக்கு நெறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான் காரணம். ஸோ அப்ப அவன் அவன் அப்படிதான் பிளான் பண்றான். எங்க வச்சா எனக்கு பிசினஸ் ஓடும்? இந்தியால போய் வைக்கலாம். இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, அவன் 2 இடத்துல டார்கெட் பண்ணிட்டான். முதல்ல மும்பை மட்டும் தான் இருந்தது. இப்ப அவன் என்ன பண்றான்னா, ஹைதராபாத்தும் கொண்டு வரான். ஓகேவா? ஸோ அது இன்னும் நெறைய தேவைப்படுது. ஏன்னா இந்தியால உங்களுக்கு நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. நெறைய பேரு யார பார்த்தாலும் அமேசான் தான் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஏத்துவாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இல்லன்னா, அந்த இடத்துல இது பண்றாங்க. ஸோ இத மனப்பாடம்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, நாளைக்கு வந்து இப்ப பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ்ல கஸ்டமர்ஸே இல்லன்னா, பாரிஸ் டேட்டா சென்டர் இழுத்து மூட்டுருவாங்க. ஓகே. அவனுக்கு எங்க வியாபாரம் வருதோ, அங்க மட்டும் தான் கடை போடுற மாரி தான் அந்த கான்செப்ட். இதெல்லாம் தான் அவனோட டேட்டா சென்டர்ஸ். ஓகே. ஸோ என்னைக்குமே ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. பில்ஸ் பாருங்க. பில்ஸ் பார்த்துட்டு, அங்க ஏதாவது ஒண்ணு அதிகமா இருக்கும்போது, நீங்க போய் ஜஸ்ட் இப்ப நான் எப்படி டெர்மினேட் பண்ணேன். அந்த மாரி போய் நீங்க ரிமூவ் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணி, ஓகே இது தேவையில்ல. இதனால பில் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருங்க இது எனக்கு ஸ்டாப்ல இருக்கு. ஆனா இதனால எனக்கு பில் ஓடிட்டு இருக்குன்னா, நீங்க அத கிளிக் பண்ணி டெர்மினேட் பண்ணிக்கலாம். வேணாம் அது அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம் டெர்மினேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்க சேஃப். எ எ டெர்மினேட் ஸ்டாப் பண்ணி வச்சாலும் நீங்க ரிசோர்ஸ ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. டெர்மினேட்னா டெலீட். ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, தே ஒன்ட் சார்ஜ் யூ.
சரி, ஓகே. முதல்ல சர்வீசஸ் பார்க்கறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். அப்புறம் பில்ஸ் பார்க்கறது கத்துக்கிட்டோம். இங்க வந்து பில்ஸு. சரி, சுதர்ஷன் எனக்கு வந்து தெரியாம நான் வந்து ஒரு 5 நாள் ஊருக்கு போயிட்டேன். ஆன் பண்ணி விட்டு நான் கவனிக்கவே இல்ல. நான் டேட்டாபேஸ் மாரி ஒரு பெரிய சர்வீஸ வந்து நான் வந்து கை வச்சு பண்ட்டேன். அவங்க வந்து ஒரு ஒரு ₹1000 பில் போட்டாங்க. என்ன பண்ணலாம்? அப்டின்னா, அடுத்து ஒரு இது இருக்கு. சப்போர்ட் போங்க. இங்க கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அங்க சப்போர்ட் போயிட்டு, அங்க ஒரு கேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்க. போயிட்டு அக்கவுண்ட் அண்ட் பில்லிங்ல போய் சொல்லணும். இந்த மாரி வந்து பில்லிங் சர்வீஸ் கேட்டகரிஸ் வந்து ஆ அதர் பில்லிங் கொஸ்டின்ஸ், ஜெனரல் கொஸ்டின் போட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. சும்மா நம்ம இத ஒரு மெயில் அனுப்புற மாரி தான். இங்க சப்ஜெக்ட்ல போயிட்டு ப்ளீஸ் வேவர் மை பில். என் பில்ல வேவர் பண்ணி விட்டுருங்க. அப்டின்ட்டு நீங்க சொல்லணும். இந்த மாரி வந்து ஐ ஹேவ் யூஸ்ட் திஸ் பர்ட்டிகுலர் எதுல பில் வந்திருக்கு அத பார்த்துட்டு, திஸ் பர்ட்டிகுலர் ஆர்டிஎஸ் ஆர்டிஎஸ் சர்வீஸ் ஃபார் மை எஜுகேஷன் பர்ப்பஸ். அப்டியே கொஞ்சம் கிறிஸ்பா கரெக்ட்டா போட்டீங்க. எஜுகேஷன் பர்ப்பஸ் அண்ட் ஐ அம் பிளானிங் டூ டூ மை ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். அவனுக்கும் ப்ராஃபிட் வர மாரி, ஐய்யயோ! நம்மளுக்கு தான் சர்டிஃபிகேட் பண்ண படிச்சிருக்கான் போல இருக்கு. அந்த மாரிலாம் நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, என்ன பண்ணுவான் வேவர் பண்ணி விட்டுருவான். ஓகே. அவ்வளோதான். அதாவது நீங்க பில்லே வந்தா கூட அவனுக்கு ஒரு இந்த மாரி ஒரு டெக்ஸ்ட்ட போட்டு நெக்ஸ்ட். ஓகே. நேம் ஆஃப் சர்வீஸ் வந்து ஆர்டிஎஸ். நீங்க ஃபுல்லா சொல்றுங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு? ஒரு ஒரு ரூ. 1000 வந்துருச்சு. 1000 ஆர்எஸ் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் சார்ஜ் எல்லாமே பண்ணுங்க. இத்தன இத்தன நாள்ல சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 1ஆம் தேதி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடி நீங்க அந்த சர்வீஸ் யூஸ் பண்ற ஐடி இருந்தா சொல்லணும். உங்க வெரிஃபிகேஷனுக்காக உங்களோட கார்டோட நம்பரும், லாஸ்ட் நம்பரும் சொல்லிட்டு, நீங்க அடுத்து நெக்ஸ்ட் போம்போது, சும்மா இது குடுக்குறேன். ம். நீங்க போயிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா போதும். நான் இப்ப சப்மிட் தரல. ஏன்னா, எனக்கு சார்ஜஸ்லாம் ஆகல. ஓகேவா? இங்க நீங்க வந்து இந்த ஃபோன் கால், சாட்லாம் போகாதீங்க. அது இமிடியேட்டா ஆன்லைன்ல வந்து அப்படி ரொம்ப அர்ஜென்ட்னா ஃபோன் கால், சாட் போலாம். இல்லன்னா வெப்லயே பண்ணிக்கோங்க. ஏன் வெப் நான் சொல்றேன்னா, அதுல ரெக்கார்ட் கிரியேட் ஆகும். இப்ப நம்ம மெயில் மாரி வெப் வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ, நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுக்கலாம். நீங்க இதுல என்ன வொர்க் பண்ணீங்க? அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாங்க அப்டின்ட்டு. ஆனா மோஸ்ட்லி இந்த மாரி வேவர் கேட்டீங்கன்னா பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, Amazonல அமௌண்ட் போகும்லாம் பயந்து யூஸ் பண்ணாம இருக்காதீங்க. அப்படியே அமௌண்ட் போனாலும் நீங்க அவங்ககிட்ட கேட்டா அந்த பில்ல வந்து கேன்சல் பண்ருவாங்க. சரியா? 3 விஷயம் பார்த்தோம். சர்வீசஸ் பார்த்தோம். பில்லிங் பார்த்தோம். அப்படியே பில் வந்தாலும் சப்போர்ட் ஆனா இதில டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் அக்கவுண்டா இருக்கணும். நம்மளது ஃப்ரீ டயர் அக்கவுண்ட். அதனால டெக்னிக்கல் சப்போர்ட் வராது. பில்லிங் சப்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இந்த 3 மட்டும் சும்மா நோட் பண்ணுங்க. இந்த 3 மட்டும் சும்மா எழுதுங்க. சர்வீஸு, பில்லிங்கு, சப்போர்ட்டு. இதுக்கப்புறம் வேற என்னென்ன பேசிக்ஸ்லாம் பார்த்தேன். இப்ப இந்த மாரி கன்சோல்ல நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா, இதுக்கப்புறம் நம்ம AWS யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். டைரக்ட்டா போய் படிச்சுட்டு, "ஐய்யய்யோ! இது முதல்லயே தெரிஞ்சிருக்கலாமே" அப்படின்னு இருக்க வேணாம். முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகும்போது, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரத கம்மி பண்றது, வந்தாலும் என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாரி நீங்க ரெடியா இருந்துட்டீங்கன்னா, படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சும்மா நோட் பண்ணுங்க. தென் வி வில் கோ ஃபார் த ரிமைனிங் திங்ஸ். சுதர்சன். ஹலோ. சொல்லுங்க. ஒரு சாரி ஃபார் தட் இன்டரப்ட். ஒரு நோ டவுட். ப்ராப்ளம். சொல்லுங்க. ஆம். இப்போ அவுட் சைடு கம்பெனிக்கு போம்போது, அவைங்க வந்து கண்டிப்பா அந்த AWS சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாரி அக்செப்ட் பண்றாங்களா? அவுட் சைடு மார்க்கெட்டுக்கு எப்படி? அது எனக்கு ஒண்ணும் சொல்லட்டா, ரெகுலர் AWS ம். சர்டிஃபிகேட் வந்து இந்த நாக்ரி ஜாப் ம். தேடும்போது உங்க ப்ரொஃபைல் கொஞ்சம் மேல ஃபில்டர் அவுட் ஆயி வரும். அதுல காப்பாத்தும். சரிங்க. இப்ப சில கம்பெனிலாம் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் முடிச்சவங்கன்னு ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல. அப்போ சரிங்க. ஓகேங்க. தேவையில்லாத உங்களோட ரெஸ்யூம் போய் உங்களது மேல போகும். அட்வான்டேஜ் தான். அது இல்லன்னு நான் சொல்லல. ஆனா சரி. ஐடி வேர்ல்ட்ல என்ன கேட்டா, நாட் ஒன்லி டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே AWS சர்டிஃபிகேட் பண்றது நல்லது. டெஸ்டர்ஸ்னாலும் சரி, டெவலப்பர்ஸ்னாலும் சரி. ஏன்னா, எல்லாமே அதுல தானே இருக்கு. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிளவுடுன்னு வந்துருச்சுல்ல. ஸோ அந்த சர்டிஃபிகேட் பண்றது ஆமாமாங்க. நல்லது தான். அமௌண்ட் இருந்தா பண்ணிக்கோங்க. அது ஒரு என்ன சொல்றது? உங்க டிகிரியோட இதுக்கு வேல்யூ ஜாஸ்திங்க. நீங்க சரிங்க. காலேஜ் வச்சிருக்க டிகிரியோட இதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. சரிங்க. ஓகே. எல்லாரும் பிஇ, பிடெக் வச்சிருப்போம். ஆனா அதுல எத்தன பேர் சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க? அதுதான் விஷயம். சுதர்ஷன், கரண்ட் ரோல்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் கிளவுட் பிராக்டிஷனராவது டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஆ. என்ன இப்போ நான் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அசோசியேட் லெவல்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு தாராளமா பண்ணலாம். கான்ஃபிடன்ஸ். அசோசியேட்டே பண்ணுங்க. உங்களுக்கு அமௌண்ட் கம்பெனி பே பண்ணுமா? இல்ல நீங்க கையில இருந்தா குடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் நான் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ்மென்ட் அப்ப பண்ணிக்கலாம். கம்பெனி தரும். நீங்க அசோசியேட்டே பண்ணுங்க. சரியா? டோன்ட் கோ ஃபார் பிராக்டிஷனர். அது ரொம்ப பேசிக். ஏன்னா நான் எனக்கு கண் இந்த மந்த் லாஸ்ட் மந்த் எண்டு டெட்லைன் கொடுத்தாங்க. நான் எக்ஸ்டென்ஷன் கேட்டு இந்த மந்த் எண்டு கேட்டிருக்கேன். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிச்சிடலாம் நம்ம. கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா சுத்தமா தெரியாம போய் எழுத வேணாம். ஒரு இந்த கிளவுட் எப்படியும் ப்ராக்டிஷனருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனாலும் எனக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஒன்ஸ் பே பண்ணிட்டு நான் இதாயிட்டேன்னா அது என்னுடைய காசு தான். பாஸ் ஆனால் தான் கம்பெனி பே பண்ணும். அதுதான் கரெக்ட். அது நீங்க இதுக்கு இப்பதான் என்ட்ட வந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. ஸ்மூத்தா ஓகே. முடிச்சிடலாம். ஆனா அது டெட்லைனுக்குள்ள ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி சொல்லுங்க எனக்கு. சுதர்ஷன் இந்த மந்த் ஓகே. எண்ட் நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நான் ஐம் டாக்கிங் டூ பிளென்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இந்த மந்த். ஸோ நெருங்கும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. உங்க பேரு? ராஜேஷ் குபேரன். ராஜேஷ் குபேரன். ஓகே ஜி. ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி சர்டிஃபிகேட் பண்ண சுதர்ஷன்னு ஒரு லாஸ்ட் அந்த 1 வீக் ஆர் 1 1/2 வீக்ஸ் பிஃபோர் ரிமைண்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு என்னென்னன்ற ப்ரொசீஜர் ஃபுல்லா சொல்லிக் குடுத்துடுறேன். மந்த் எண்ட்லயே கையில வாங்கிக்கலாம் சர்டிஃபிகேட். ஓகே. இந்த பேசிக்ஸ் முடிச்சுட்டு, ஆம் இதுல வந்து யாருக்காச்சும் கரியர் கேப் இருக்கா? அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியணும். ஏன்னா கரியர் கேப் இருக்கவங்களுக்கு நான் வேற மாரி ட்ரெய்னிங் குடுக்கணும். ஃப்ரெஷர்ஸ் எனக்கு தெரியணும். 3 இயர்ஸ் யாராவது ஃப்ரெஷர்ஸ் இருக்கீங்களா? அதான் நீங்க உங்க டீட்டெயில்ஸ் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யார், யார் என்ன அப்படின்னு. அப்ப அதுக்கேத்த மாரி ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக தான் நான் கேட்கிறேன். இல்லாதவங்க கொஞ்சம் சீக்கிரம் குடுத்துருங்க. நீங்க இந்த அர்ச்சனா, அருண் மெயில் அட்ரஸ் குடுத்துட்டீங்களா? ஜெயஸ்ரீ. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா தான் என்னால அதுக்கு ஏத்த மாரி கைட் பண்ண முடியும். காமனா எடுத்தோம்னா, அது யாருக்கும் பயன் இல்லாம போயிடும். அதுக்காக நீங்க இன்ஃபர்மேஷன் குடுங்க. அதே மாரி இதுல 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற மாரி நான் சொல்லி தரணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேற கன்டென்ட் நான் சொல்லி தரணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபில் யூர் டீட்டெயில்ஸ். பாண்டி வாங்குனீங்கன்னா உடனே, உடனே இதுல அப்டேட் பண்ணுங்க பாண்டி. ஓகே. ஓகே. எனக்கு உடனே வேணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உடனே வேணும். கரியர் கேப்லாம் எனக்கு உடனே தெரியணும். சரி ஓகே. வில் மூவ் ஆன் டூ நெக்ஸ்ட் ஒன். காஸ்ட் எஸ்டிமேஷன். சரி சுதர்ஷன், நான் வந்து ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ண போறேன். எனக்கு பிளாங்க்கா இருக்கு. அது எவ்வளோ வரும்னு தெரியாது எனக்கு 1 மாசம். ஆனா முதலே தெரிஞ்சா நல்லது தானே. நீங்க இப்படிதான் உங்க மேனேஜர் கிட்ட போய் நீங்க பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாரி ஆ அவரு ஒரு அப்ளிகேஷன் குடுப்பாரு. எனக்கு காஸ்ட் எஸ்டிமேஷன் சொல்லுப்பா, நான் பட்ஜெட் வாங்கணும்னு கேட்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் கூகுள் போயிட்டு லிங்க் நான் குடுத்துருக்கேன். AWS பிரைசிங் கால்குலேட்டர். இத கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். இங்க கிரியேட் எஸ்டிமேட். இங்க வந்துட்டு நீங்க கண்ட்ரி சொல்லணும். மும்பை, இந்தியானா இந்தியா சொல்லிக்கோங்க. இந்தியான்னு செட் பண்ணுங்க. டேட்டா சென்டர். என்ன எந்த இடத்துல யூஸ் பண்ண போறீங்களோ அது. சரி நீங்க என்ட்ட சொல்லுங்க. ஆ இதுல இந்த டேட்டா சென்டர்ல எத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம்? இப்ப நீங்க பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, டேட்டா சென்டர் வந்து எத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? சீப்பா எது இருக்குன்னு சூஸ் பண்றது கரெக்ட்டா? இல்ல கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்கன்றத சூஸ் பண்றது கரெக்ட்டா? கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்க? ஏன்? உங்க ஆன்சர் கரெக்ட். பட் வை? டேட்டா ஃபாஸ்ட். ஆ கரெக்ட். ஸோ நீங்க வந்து உங்க கஸ்டமர்ஸ் வந்து இந்தியால இருக்காங்க. ஆனா யுஎஸ்ல எனக்கு கம்மியா கிடைக்குது. நீங்க யுஎஸ்ல பண்ணீங்கன்னா, இந்தியன் கஸ்டமர்ஸ் யுஎஸ்ஸ ரீச் பண்றதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா நடுவுல வந்து அவ்ளோ ஜம்ப் சர்வர்ஸ் இருக்கும். அத மீறி போய் தொடர்றதுக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்க கஸ்டமர்ஸ் எங்க இருக்காங்களோ, அத நீங்க டார்கெட் பண்றது தான் கரெக்ட். சரியா? உங்க இந்தியன் இப்போ ஸ்விக்கிலாம் இந்தியன் அப்ளிகேஷன். அப்போ ஆப்வியஸா நீங்க மும்பை சர்வர் தான் செலக்ட் பண்ணணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்ப நான் வந்து மும்பை வச்சுட்டேன். சர்வீஸ் வந்து எனக்கு EC2. EC2 தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது. அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். OS கான்ஃபிகர். ஓகேவா? அதுல எத்தன இன்ஸ்டன்ஸ்? ஒண்ணே 1 வைப்போம் போதும் இப்போதைக்கு. ஓகே 1 கான்ஸ்டன்ட் யூசேஜ். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ ரேம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரேம் வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு ரேம் ப்ராசஸர் வைப்போம். ஷோ ஒன்லி கரண்ட் ஜெனரேஷன். எனி ஃபேமிலி வேணா T சீரிஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸு. நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இதெல்லாம் என்ன ஹார்ட்வேர்ன்ட்டு. T2 T2 மீடியம் வந்து ஒரு டீசென்ட்டான CPU, ஒரு 4 ஜிபி ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். மந்த்லி காஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணீங்கன்னா $17. பிசினஸா சொல்றேன். படிக்கும்போது பார்த்து வொரி பண்ண வேணாம். பிசினஸா அமௌண்ட் அதிகமா தான் செய்யும். அதே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு அடுத்த இது போனீங்கன்னா, அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். இங்க பாருங்க. இன்னும் 32 ஜிபி ரேம்லாம் போனீங்கன்னா, இன்னும் அதிகமா இருக்கும். ஓகே. அதுவும் நீங்க வந்து யூசேஜ் வந்துட்டு ஃபுல் யூசேஜ்ல இருக்குல்ல, அதுல ஆன் டிமாண்ட்ல யூசேஜ கம்மி பண்ணா ரேட் கம்மி பண்ணுவாங்க. எப்படி எல்லாருமே 100% யூட்டிலைஸ் பண்ண போறதில்ல. ஒரு 50% யூட்டிலைஸ் பண்ண போறோம்னா, அதுக்கு ஏத்த மாரி அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாகும். இங்க பாருங்க. அப்படியே பாதி ஆயிடுச்சு பாருங்க. இல்ல அதுவே T2 மீடியம் வைங்களேன். T2 மீடியம் நான் ஃபுல்லாலாம் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன். 50% அமௌண்ட் அதுக்கு ஏத்த மாரி 32ன்னு காமிச்சது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே. ஸோ இதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்து கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்டிமேஷன் தெரிஞ்சிரும். இத வந்து உங்க மேனேஜர் கிட்ட சும்மா சேவ் அண்ட் வியூ சம்மரி அப்படின்னு குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு அமௌண்ட் வரும். அதாவது இது வந்து மந்த்லி காஸ்ட் வந்துரும், வருஷத்துக்கு வந்துரும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இத வந்து ஒரு பிடிஎஃப்பா இல்ல எக்ஸலா எக்ஸ்போர்ட் பண்ணி குடுத்துடலாம். ஜஸ்ட் பிடிஎஃப் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, அது பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் ஆயிடும். வந்துருச்சு பாருங்க. இத வந்து உங்க மேனேஜருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? இங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஒரு இன்ஸ்டன்ஸ் T2 மீடியம் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 50% யூட்டிலைஸ் பண்ண போறேன். அப்ப நான் யூஸ் பண்ணா எனக்கு என்ன அமௌண்ட்? ஓகே. ஸோ நீங்க அதே மாரி எல்லா சர்வீஸையும் பார்க்கலாம் நீங்க. இது வந்து நான் சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ஓஎஸ் புரியறதுக்காக சொன்னேன். இதே மாரி வந்துட்டு கிரியேட் எஸ்டிமேட், விபிசினா யூ கேன் கோ டூ விபிசி. விபிசின்றது உங்களுக்கு நான் சொன்னேன்ல நெட்வொர்க்கிங். அதுக்கு என்ன சார்ஜஸ் அதையும் நீங்க இங்க பார்த்துக்கலாம். மும்பை. இதுல நீங்க இப்போதைக்கு சார்ஜஸ் இல்ல ஃப்ரீ தான். ஓகே. நீங்க ஏதாவது எனேபிள் பண்றீங்க கிளவுட் வேன் செலக்டிவ் யூசேஜ் யூ வாண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீ தான் தராங்களா? ஓகே. டிரான்சிட் கேட்வே. இந்த டிரான்சிட் கேட்வே தொடும்போது சிலதெல்லாம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க பொறுமையா இதெல்லாம் உங்கள உடனே பண்ண சொல்லலாம் கிடையாது. நீங்க ஒரு ஆர்க்கிடெக்ட் லெவல் போம்போதோ, இல்ல நீங்க தான் லீட் லெவல்ல இருக்கும்போதோ, அப்பதான் நீங்க இந்த எஸ்டிமேஷன் தெரியணும். ஓகேவா? ஸோ அ நீங்க அத பத்தி இல்ல ஒரு சின்ன கம்பெனி போனீங்கன்னா, நீங்க தான் எஸ்டிமேஷன்ஸ் பண்ற மாரி இருக்கும். சரியா? இது வந்து யூ வில் கெட் டூ நோ அபௌட் த பிரைஸ் ஆஃப் யூர் சர்வீஸ் யூ ஆர் கோயிங் டூ யூஸ் ஃபார் திஸ் மந்த். சிம்பிள். ஃபைனலி இந்த ரீஜியன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரீஜியன் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். இப்போ நம்ம வந்து ஒரு ரீஜியன் பார்த்தோம்ல. மும்பைன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? மும்பைன்றது ஒரு ரீஜியன். ஒரு இடத்த குறிக்குது. அது எத்தன டேட்டா சென்டர் இருக்குன்னு நீங்க பார்க்கணும்ல. இதுல எத்தன டேட்டா சென்டர் இருக்குன்னா, சும்மா லான்ச் பண்ணும்போது தெரியும். ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கீழ வாங்க. இங்க நெட்வொர்க்கிங்ன்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல எடிட் குடுத்து சப்நெட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். இங்க டேட்டா சென்டர் 1, 2, 3 அவைலபிலிட்டி ஜோன்னா டேட்டா சென்டர்ஸ். ஏன் இங்க 3 இருக்கு? இந்தியா மும்பைல எதுக்கு 3 இருக்கு? 1A, 1B, 1C எனி ரீசன்? ஃபெயில் ஓவர்க்காக கரெக்ட். இப்போ 1A ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ, இல்ல வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் பயங்கர ஃப்ளட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னா, முடிஞ்சு போச்சு. அப்போ பில்டிங் 2 ஹெல்ப் பண்ணும். பில்டிங் 3 ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா? அதான் கான்செப்ட். இப்போ அதுவே பாருங்க விர்ஜினியா போங்களேன். இதே விர்ஜினியால எவ்வளோ டேட்டா சென்டர் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அதே ஆப்ஷனு டேட்டா சென்டர் மட்டும் ரீஜியன் மாத்திட்டேன். கீழ வந்து நெட்வொர்க்கிங்ல போயிட்டு எடிட் பண்ணி சப்நெட்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க எத்தன இருக்கு பாருங்க. 6 தேவையானா, ஆக்சுவலா AWS அவங்க கிரியேட் பண்ண இடமே விர்ஜினியா தான். ஓகே. ஸோ விர்ஜினியான்ற இடத்துல தான் வந்து தே ஹேவ் கிரியேட்டட் த AWS. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்துட்டு அங்க நெறைய டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரீஜியன்றது ஒரு கண்ட்ரி, அவைலபிலிட்டி ஜோன்ன்றது டேட்டா சென்டர்ஸ் இன்சைட் த கண்ட்ரி. ரீஜியன் கண்ட்ரியாவும் இருக்கலாம், ஸ்டேட்டாவும் இருக்கலாம். அது ஒரு இடத்த குறிக்குது அவ்வளோதான். ஒரு பிளேஸ குறிக்குது. அப்ப நான் உங்களுக்கு மும்பை, ஹைதராபாத் காமிச்சேன். அப்ப மும்பைல 3 இருக்கே, அப்ப எந்தெந்த இடத்துல இருக்கும்? மும்பைக்குள்ளேயே இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது வந்து 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேட்டா சென்டருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ அது இடம் பத்தாம ஹைதராபாத் பக்கம் வந்திருக்காங்க. ஹைதராபாத் நம்மளுக்கு இப்ப ஆக்சஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரீ அக்கவுண்ட்க்கு தரல அவங்க இன்னும். நமக்கு எத்தன டேட்டா சென்டர்ன்னு தெரியாது. அதுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஏன் தெரியாத சிச்சுவேஷன் வெளிய இருந்தேன்னா, நாளைக்கு அவனுக்கு தேவைன்னா 3 2ஆ கூட ஆக்கலாம். இல்ல தேவைப்பட்டா 3 4ஆ கூட ஆக்கலாம். அது வந்து அந்த கரண்ட் மந்த்துக்கு அவனுக்கு எப்படி பிசினஸ் போகுதுன்றத பொறுத்து தான்.
ஓகேவா? ஸோ இதுதான் ரீஜியன் அவைலபிலிட்டி. ரீஜியன்னா நீங்க சூஸ் பண்ண போற கண்ட்ரி. ஓகேவா? ஃபிராங்க்ஃபர்ட் அப்படின்னா சூஸ் பண்ண போற கண்ட்ரி. அதுல இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் தான் அவைலபிலிட்டி. டேட்டா சென்டர்ஸ்னா என்ன? மெஷின்ஸு, ஸ்விட்சஸு இதெல்லாம் இருக்கிறது. இப்போ ஃபிராங்க்ஃபர்ட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். எடிட். சப்நெட்ட போனீங்கன்னா 1, 3 தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நெறைய கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு முடியுது. சரியா? ஒரு சின்ன ரீகேப்பு. என்னென்ன பார்த்தோம்? நேத்து வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பார்த்தோம். பப்ளிக், பிரைவேட், ஹைபிரிட். பப்ளிக்னா எல்லாமே வெளிய வைக்கிறது. பிரைவேட் உங்களோட பில்டிங்குள்ள வைக்கிறது. காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் அது வந்துட்டு உங்களுக்கு ஹைபிரிட்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்வீசஸ் ஆஃப் கிளவுட். ஐஏஎஸ், பாஸ் அண்ட் சாஸ். இன்ஃப்ரா அஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ், சாஸ் அஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ரா சர்வீஸ்ல ஓஎஸ் கண்ட்ரோல் வரும். நீங்க என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா ஹோஸ்ட் டெவலப் பண்ணிக்கலாம். பாஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓஎஸ் கண்ட்ரோல் வராது. டைரக்ட்டா பிளாட்ஃபார்ம் தான். ஜாவானா ஜாவா மட்டும் தான் கிடைக்கும். நீங்க அது மேல டெவலப் பண்ணிக்கலாம். சாஸ்னா டெவலப்டு ப்ராஜெக்ட். உங்ககிட்ட யாருமே இல்ல. நீங்க வேற ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட வாங்குனீங்க. அதுக்கு வாடகை மட்டும் இல்ல ரென்டல் இல்லன்னா லைசென்ஸ் மாரி பே பண்ற மாரி இருந்தா அது சாஸ். அப்புறம் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்சோல்ல சர்வீசஸ் போய் பார்க்கறது சொல்லிக் குடுத்துருப்பேன். பில்லிங் டெய்லியுமே செக் பண்ணுங்க. ரொம்பவே நல்ல பழக்கம் அது. ஏன்னா, நீங்க அமௌண்ட் வரத தடுத்துடலாம். லாகின் பண்ணும்போது ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க அவ்வளோதான். இப்ப நீங்க லாகின் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா, ஒரே ஒரு 10 செகண்ட் வேல அது. கிளிக் பண்ணி பில்லிங்க கிளிக் பண்ண தெரிஞ்சிற போது. ஏதாவது மறந்து போய் வச்சிருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க தான். அப்புறம் அப்படி மீறி பில் வந்தா கூட படிக்க தான் யூஸ் பண்ணேன். நான் சர்டிஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வேவர் கேட்கலாம். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் 80,000 வரைக்கும்லாம் வேவர் வாங்கியிருக்கேன். ஒரு டைம் இதே மாரி தான் ஆ ஒரு என்னோட சீனியருக்கு அக்கவுண்ட்ட குடுத்து, அவரு வந்து டேட்டாபேஸ்லாம் போட்டு மறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு வேவர் நான் வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்ட் எஸ்டிமேஷன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ நான் 1 மாசம் யூஸ் பண்ணா எனக்கு என்ன அமௌண்ட் வரணும்ன்றது தெரியணும் உங்களுக்கு. அத முதல்லயே சொல்லிரணும். ஓகேவா? அது அப் அண்ட் டவுன் லைட்டா மாறும். தெரியாமலே போயிட்டு ஐய்யய்யோ! நம்ம வந்து ரூ. 100 வரும்னு நெனச்சா ரூ. 1000 வந்துருச்சுன்னா பட்ஜெட் இருக்கணும்ல கம்பெனி கிட்ட. ஸோ அது ஒரு முக்கியம். உங்களுக்கு வந்து அந்த பில்லிங் எவ்வளோ வருதுன்றது தெரியணும். அப்புறம் ரீஜியன் என்ன? அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன? ஸோ அந்த கண்ட்ரில வந்து நெறைய தேவைப்பட்டா நெறைய ஜோன்ஸ் இருக்கும். கம்மியா தேவைப்பட்டா கம்மி ஜோன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செஷன் இவ்வளோதான். ஸோ இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா, ஈஸி டூ இன்ஸ்டன்ஸ்ல போகும். அதாவது அதான் ப்ராப்பர் சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ண போறது. நம்ம மண்டே பார்க்கலாம். இதுல வந்து இன்ட்ரஸ்டிங்கா நீங்களே வந்து உங்களால வெப்சைட்ஸ கிரியேட் பண்ண முடியும். வெறும் எவ்வளோ? ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ணலாம். உங்க எல்லாரையும் நான் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண வைக்கிறேன். ஸோ மண்டே கிளாஸ் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு 2 நாள் பேசிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ அக் அ அ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்படி டிஃபிகல்டீஸ் இருக்கு. சில பேர் கார்டு வந்து ரொம்ப நீங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐஓபி பேங்க்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க AWS. அதுக்கு வந்து இந்த மாஸ்டர் விசா கார்ட்லாம் கரெக்ட்டா இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்ல கார்டே யூஸ் பண்ணுங்க. அமௌண்ட் போகும்லாம் பயப்படாதீங்க. பேக்கப் பர்ப்பஸ் நான் சொல்லி தரேன். அதெல்லாம் போக போக நான் சொல்றேன். எது பேக்கப் பர்ப்பஸ்? ஓ! இதுவா? அந்த டேட்டா சென்டர் சொன்னீங்களா? சரி ஓகே. கரெக்ட். சரி. இந்த கரியர் கேப் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஸோ அவங்கலாம் வந்து எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு 7க்கு மேல டைரக்ட்டா யூ கேன் கால் மீ. நான் என் நம்பர் இதில நான் குடுக்குறேன். என் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மீட்டிங் க்ளோஸ் பண்ணிட வேணாம் ஜெயேஷ். 9150749090. ஆ? மீட்டிங் க்ளோஸ் பண்ண வேணாம். வேணாம். ஜெயஸ்ரீ சேட்டிங்ல இருக்காங்க. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃபைனலா. சரி ஓகே. நான் க்ளோஸ்லாம் பண்ணல. நான் நம்பர்ஸ் ஓகே. குடுக்குறேன். நான் வெறும் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்பர் நான் குடுத்துட்டேன். ஆ கரியர் கேப் இருக்கவங்க உங்களோட இத வந்துட்டு பெர்சனலா சொல்லுங்க. வி நீட் டூ வொர்க் அவுட் ஆன் தட். ஓகேவா? ஏன்னா, ஐ நோ எல்லாருமே ஜாப்க்காக தான் வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ அத நம்ம கரெக்ட்டா பண்ணா தான் கிடைக்கும். நீங்க அது என்னன்றது எனக்கு கரெக்ட்டா சொல்லுங்க. யாரெல்லாம் கரியர் கேப் இருக்கோ அப்படின்ட்டு. இதுல டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் ஃபில் ஆகல. ஏன்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பண்ணி விட்டுருங்க பாண்டி. ஓகே. எத்தனை மணிக்கு ப்ரோ கால் பண்ணலாம்? ஒரு 7:00 மேல வீட்டுக்கு வந்துருவேன். 7 ஆர் 8 எப்படி இன்னைக்கு மிஸ் ஆனா கூட நாளைக்கு கூட பேசிடலாம். நாளைக்குலாம் இன்னுமே ஃப்ரீயா இருப்பேன். மதியத்துக்கு மேலலாம். ஓகே, மதியத்தோட ஓகே, கிளாஸ் முடியும். மதியத்துக்கு மேல நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஓகே, ஓகே.
ஹலோ ஒண்ணே சுதர்ஷன், ஒண்ணு இந்த சொல்லுங்க, சொல்லுங்க. இது வீக்கெண்ட் கிளாஸ் எதுவும் இல்லைங்களா? வெறும் வீக் டேஸ் மட்டும் தானா? இது வீக் டேஸ் மட்டும் தான் ஜி. மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஏதாவது ஒரு ஓகே. நாள் மட்டும் நம்ம கேப் எடுக்கிறோமோ 4 டேஸ் கம்பல்சரியா இருக்கும். ம். ஓகேங்களா? ஸோ இதே ஓகே. டைம் தான் 6:30 போகும். 8 வரைக்கும் சரிங்க. போகும். சிலபஸ் கவர் பண்றத பொறுத்து தான். நம்ம ஆ, சீக்கிரம் ஓகே. முடிச்சிட்டோம்னா சீக்கிரம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இல்லன்னா 8 வரைக்கும் ஆ. போகும். இப்போ எனக்கு வீக்கெண்ட்ல நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதுல ஏதாவது டவுட்ஸ்னா உங்கள கேட்கலாமா? கான்டாக்ட் தாராளமா பண்ண கால் முடியுமா? பண்ணலாம். ஆனா மதியத்துக்கு மேல மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நான் கிளாஸ்ல இருப்பேன் காலையில 6ல இருந்து 12 வரைக்கும். 1:00 வரைக்கும் கிளாஸ் இருக்கும் எனக்கு. சரி, ஓகே. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ யார் கரியர் கேப் இருந்தாலும் சரி, இப்போ கரியர் கேப் இல்லாம இருக்கவங்களும் சரி, ஒரே விஷயம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க தப்பிக்க முடியும். ஸோ அது ப்ராப்பரா அது ஒரு ஃப்ளோலயே வந்துருங்க அவ்வளோதான். என்ன ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? அந்த மாரி உட்கார்ந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆம், பேசுவோம் நான் ஈவினிங்ல நாளைக்கு பேசுறேன். டீடெயில்ஸ் குடுக்காதவங்க குடுத்துருங்க. So before winding up, any other questions from anyone? ப்ரோ நீங்க இந்த ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் குடுப்பீங்களா ப்ரோ? டாஸ்க்லாம் குடுப்பீங்கல்ல? கண்டிப்பா, அது கண்டிப்பா. வந்து நாங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ற மாரி இருக்குமா? பண்ணிக்கலாமா? அத நான் சொல்றேன் நானு. ரெஸ்யூம் பிரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒரு தனி கிளாஸே இருக்கு. எப்படி நீங்க ரோல்ஸ் ஓகே. பேசணும், என்னென்ன நீங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணணும். நான் என் கம்பெனில செலக்ட் ஆற ரீசென்ட் ரெஸ்யூம்ஸ தான் நான் உங்களுக்கு குடுப்பேன். நாங்க செலக்ட் ஓகே. பண்ணுவோம்ல, ஷார்ட் லிஸ்ட் பண்றது. அந்த ரெஸ்யூம்ஸோட மாடல்ஸ் குடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு நீங்க அது மார்க்கெட்ல யூஸ் பண்ணும்போது அது ஈஸியா செலக்ட் ஆகும். ஸோ அத பத்திலாம் கவலையப்படாதீங்க. ஓகே. அதே ஓகே. மாரி மோஸ்ட்லி எங்க கிளாஸஸ் வந்துட்டு ரீசென்ட்டா நடந்த விஷயத்துல சொல்றேன். எங்க கிளாஸஸ் வந்து மார்னிங் மட்டும் தான் நடக்கும். அதுவும் நான் மட்டும் தான் அதுக்கு ஃபேக்கல்டி. வேற யாருமே கிடையாது. ஆ ஒரு ஒரு கிளாஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்டின்னா வந்துட்டு, யாரோ வெளிய இருந்து வேற இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஜாயின் பண்ணி, ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சுதர்ஷன் வந்து காலையில பிஸி ஆயிட்டாரு. ஈவினிங் கிளாஸ் மாத்திட்டாரு. ஆனா அவரும் இல்ல ஃபேக்கல்டி. வேற ஃபேக்கல்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது. விச் வாஸ் ரியலி ஷாக்கிங் டூ அஸ். அது ஒரு ஸ்டூடண்ட் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆ யாராவது அந்த மாரி உங்கள வந்து பிங் பண்ணாலுமே, என்ன தவிர்த்து வேற யார் எடுத்தாலுமே, அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. ஏன்னா, தே ஆர் வெரி ஸ்ட்ராங்லி இன் த இன்டென்ஷன் டூ கெட் த மனி. உங்களுக்கு எய்தர் பாண்டி அவரு பிங் பண்ணுவாரு, இல்ல சுந்தரம் தான் பிங் பண்ணுவாங்க. நாங்க 3 பேர் தவிர்த்து வேற யார் உங்கள கான்டாக்ட் பண்ணாலும், ஜஸ்ட் இக்னோர் தெம். இது ஒரு ஸ்கேம் தான். ஆனா ரொம்ப எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுவும் தே யூஸ்ட் மை நேம். ஓகேவா? ஸோ ஒன்லி மார்னிங் தான் கிளாஸஸ் நடக்கும். நான் மட்டும் தான் எடுப்பேன். இந்த குரல் மட்டும் தான் எடுக்கும். ஸோ வேற யாராவது பிங் பண்ணா கூட அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணி விட்டுருங்க. ஷூர். ஓகேங்க. ஸோ அப்ப நான் இது சுதர்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலா ஒரு கொஸ்டின். தாராளமா கேளுங்க. சொல்லுங்க. இப்போ நான் வந்து 3 இயர்ஸ் ஆஃப் மார்க்கெட்டுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரியே நீங்க ப்ரொஃபைலு எல்லாமே ரெடி பண்ணி ஆமா. குடுப்பீங்களா ஃபைனலா? அதுக்கு தான் நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறேன் நானு. சரிங்க. ஓகே. ஏன்னா அதுவும் எப்போ அந்த ட்ரெய்னிங் நடக்கும்னா, நீங்க முடிச்சுட்டு ஜாப் தேடுவீங்கல்ல, அப்போ நான் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு பெர்சன தனியா கனெக்ட் பண்ணி ஐ வில் வொர்க் ஃபார் திஸ். அதுக்கு தான் எனக்கு ஈவினிங் நான் வந்து குடுக்குறது. ஈவினிங்ல வந்து டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஐ வில் ஸ்பெண்ட் ஃபார் ஒரு ஸ்டூடண்ட். அவங்க சரிங்க, வேற சரிங்க. இன்டர்வியூ போம்போது அவங்கள எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இதுல யாருக்காவது எனக்கு சுதர்ஷன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. என்னால தைரியமா பேச முடியல, பயப்படுறேன் அப்படின்னாலுமே, என்ட்ட பெர்சனலா உடனே சொல்லிடுங்க. கம்யூனிகேஷன் வந்து இப்பவே ஆரம்பத்திலேயே நீங்க எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன். யாருக்கு இருக்கோ, யாருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கோ, அதையும் என்கிட்ட பெர்சனலா இன்ஃபார்ம் பண்ருங்க. எனி டெக்னிக்கல் திங், எனிதிங் யூ நீட் டூ கான்டாக்ட் ஒன்லி மீ. பில்லிங் சம்மந்தப்பட்டது, பேமெண்ட் இல்ல மத்ததெல்லாம் யூ கேன் கான்டாக்ட் அவர் அட்மின்ஸ் சுந்தர் அண்ட் பாண்டி. ஓகே. ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லன்னா, ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். நான் வந்து இது பண்ணிக்கிறேன், லீவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாண்டி நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.